பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் ஆர்டிஐ வகுப்புகளை நடத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வகுப்புகள் இதுவரைக்கும் நடத்தியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 450க்கும் மேற்பட்ட வகுப்புகள் ஃப்ரீ வகுப்பு தான். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, கட்டணம் இல்லாத பயிற்சி வகுப்பு தான் நம்ம நடத்துகிறோம். ஒரு சில நிகழ்ச்சிகளை கட்டணத்துக்கு நடத்தியிருக்கோம். ஏன்னா மதிய உணவு கொடுக்க, அந்த அரங்கத்தோட வாடகை கொடுக்குறதுக்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண உறவுகள் ஒரு ரூ. 100 ரூ. 200 இந்த மாதிரி கட்டணம் நியமித்து வகுப்புகளை நடத்தியிருக்காங்க. மேபி இது ரொம்ப லோ தான், ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம ஆர்டிஐ மாநாடு நடத்துறதுக்கு ஒரு சில பெரிய கட்டண பயிற்சி வகுப்பு கொடுத்தோம். 3 நாள் தொடர் பயிற்சி வகுப்பு போட்டிருந்தோம். அதனோட ஆர்டிஐ மாநாட்டிற்கு நம்ம நிதி திரட்டும் விதமாக அதை நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ 2வது முறையாக நம்ம இன்னொரு நோக்கத்தை முன்னெடுத்து நம்ம அந்த மாவட்டங்கள் தோறும் சில பொறுப்பாளர்களை நம்ம நியமித்தா, சேவகர்கள், பொறுப்பாளருங்கிறத விட சமூக சேவகர்களை ஆர்டிஐயில் உருவாக்கி விட்டால் நிறைய மக்களுக்கு அது யூஸாக இருக்கும். அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு நம்ம ஒரு ஃபண்டு தேவைப்படுது. ஸோ அதுக்கு ஒரு கட்டண பயிற்சி வகுப்பு நடத்தினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கடந்த 15, 16, 17 3 நாள் மதுரையில் இருக்கக்கூடிய கடவுர் பகுதியில் ஜெஸ்ஸி அப்படிங்கிற ஒரு வளாகத்தில் 3 நாள் தொடர்ச்சியாக நடத்தினோம். ஸோ இந்த எலெக்ஷன் பிரச்சனை இருந்ததுனால அந்த வகுப்பை அந்த அளவுக்கு பெருசாக உறவுகள் அதை பார்ட்டிசிபேட் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 பேர் உள்ளதான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டாங்க. அதுவும் அந்த உறவுகள் வந்ததுக்கு உண்மையிலேயே நம்ம ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த உறவுகள் அங்கே கலந்து கொண்டதுக்கு அப்புறம் அவர்கள் என்ன அங்கே சந்திச்சாங்க, அந்த 3 நாள் வகுப்பு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு சில பேர் பேசியிருக்காங்க. அந்த 3 நாளும் அவங்க எப்படி அங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க, அது எப்படி இருந்துச்சு, அங்கே எப்படி வகுப்பு நடத்துனாங்க, அந்த இடம் எப்படி, இதெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு சில உறவுகள். அந்த பகிர்ந்து கொள்ளுது அந்த வீடியோவை நான் இதோட இணைக்கிறேன். இது எதற்காக அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஊக்கம் அளிக்கும் விதமாக தான். ஸோ நாங்கள் நடத்துகிற எந்த ஒரு வகுப்புமே யாரையும் நம்ம எந்த ஒரு இழிவான ஆதாயத்திற்காக நம்ம அதை கவர்ந்து இழுத்து நம்ம அதை செய்யணுங்கிற நோக்கம்லாம் இல்லவே இல்லை. நம்ம எல்லா மக்களும் நம்மளுடைய ஒரு இணக்கமாக நட்பாக இருக்கணும். நாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் அவர்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடணும். ஒரு சில நிகழ்வுகளை நம்ம முன்னெடுக்கும் போது அதுக்கு கட்டணங்கள் நியமிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு உள்ளான அர்த்தங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த சமுதாயத்தின் சேவைக்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோவில் அந்த உறவுகள் பேசின அந்த துணுக்கு காணொலி இணைச்சிருக்கேன், நீங்களும் பாருங்க. எங்கேயாவது இது போல நாங்கள் மறுபடியும் கட்டண பயிற்சி இங்கே ஜெஸ்ஸியில் தான் நடத்துவோம், அப்படி ஏதாவது நாங்கள் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக கலந்து கொள்ளுங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அது அடுத்து நிறைய ஃப்ரீ வகுப்புகள் அந்தந்த மாவட்டங்கள் தோறும் நடக்கும். அது கண்டிப்பாக அடுத்த அந்த பொறுப்பாளர்கள் நம்ம நியமிச்சிட்டோம்னா அந்தந்த மாவட்டங்களில் தொடர்ச்சியாக ஆர்டி வகுப்பு நடக்கும். அப்படி ஆர்டி வகுப்பு நடக்க நம்ம எந்த தேதியில் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் கண்டிப்பாக வெளியிட்டுருவோம். இந்த தேதியில் இந்த மாவட்டத்தில் நடக்கும், இந்த இடத்துல நடக்குங்கிற தகவல் வந்துடும். அதனால உறவுகள் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆர்டியை நிறைய கற்றுக்கொள்ளலாம். புதிய ஆட்சி வேற வந்திருக்குது. ஸோ அந்த புதிய ஆட்சியை எந்த மாதிரி நடைமுறை பின்பற்றாங்க அப்படிங்கிறது நம்ம அவளோடு எதிர்நோக்கு. நம்ம முந்தைய ஆட்சி நம்மளுக்கு தெரியும் எந்த சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு. அதை காட்டிலும் இவங்க எப்படி நல்லா பண்றாங்களோ இல்லை வேற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்றதுக்கு ஆர்டியை கையில் எடுத்து நிறைய விஷயங்களை பொதுமக்களுக்கு நம்ம சேவையாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த துணுக்கு வீடியோக்களை நீங்க வரிசையா பார்க்கலாம். வாங்க வீடியோக்களை போகலாம். பேரன்பு கொண்ட என் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். தகவல் உரிமை சட்டம் என்னன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தேடல்ல இருந்தேன். இயக்கம் இருக்கு, அதில் போய் ஒரு 2 கிளாஸ் அட்டன் பண்ணேன் நான் இலவசமாக. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் சொன்னாங்க. சொன்னதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சட்ட விதிகள் பட் அதில் உள்ள நுணுக்கங்கள் ஒன்றும் புரியலை. அவங்க கள ஆய்வுக்கு போனது எல்லாமே ஒரு இது தியரி மாதிரி சொன்னாங்க. ஆனால் அங்கே ஒருத்தர் வந்தவர் எனக்கு சொன்னார், தகவல் உரிமை சட்டம் இன்னொரு குரூப் இருக்காங்க, அதனுடைய நிறுவனர் ஹக்கீம் இருக்காரு, அவர் கிளாஸில் போய் ஒரு டைம் அட்டன் பண்ணி பாருங்கள், நல்ல பயனுள்ள தகவல்லாம் சொல்லுவாங்க. சட்டப்பிரிவுகள்லாம் எப்படி, தகவல் உரிமை சட்டம்னா என்ன, எப்படி உருவானது, எப்படி நம்ம தமிழ்நாட்டில் அமல்படுத்தினாங்க, அதனுடைய வரலாறுல இருந்து நம்ம ஆணையம் வரைக்கும் எப்படி போகணும், ஒரு இதை எப்படி சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும், அனைத்து விதமும் சொல்லி கொடுப்பாங்க. நல்ல முறையாக இருக்குன்னு சொன்னாங்க. அதை நம்பி நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு நாள் இந்த செய்தியை பார்த்தேன். அது மூலம் கான்டாக்ட் பண்ணி நான் இந்த வகுப்புக்கு வந்தேன். வர்றது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், அவர் சொன்னது மாதிரியே தான். ஒரு தகவல் உரிமை சட்டம்னா என்ன, அது எப்படி உருவானது, அது எப்படி நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க, அது தமிழ்நாட்டில் எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க, இதுக்குள்ள யாரெல்லாம் என்ன கஷ்டப்பட்டு இந்த நடைமுறையை கொண்டு வந்தாங்க, இதனால யாராருக்கு என்ன பெனிஃபிட்டு, இது
மக்களே மக்களாட்சின்னு சொல்றாங்க. அதாவது மக்களே வந்து அனைத்துமே நம்ம கண்ணு முன்னாடியே அனைத்து சட்டங்களையும் தெளிவாக எந்த ஒரு ஊழல்கள் இல்லாம மக்களே வந்து அதை கண்காணிக்கணும்ன்ற ஒரு சட்டம் மாதிரி கொண்டு வந்த இயக்கம் நாடுன்னு சொல்றாங்க. அதே போல மக்கள் யாரை வேணாலும் எங்க வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் இருந்தா போதும். அது மூலம் நம்மளுடைய தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கலாம். எங்கே ஊழல் நடக்கிறத பத்தி நம்ம இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதனால இப்ப பாத்தீங்கன்னா சட்ட விதி இங்க வந்ததுக்கு சட்ட விதிகள் எப்படி என்னென்ன இதெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் கத்துக்கிட்டேன். இதுல நல்லா பயனா இருந்துச்சு எனக்கு. எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு என்னுடைய எண்ணங்கள். அதனால தெரியாத மக்களுக்கு என்னை மாதிரி நான் தேடி அலைஞ்சு இங்கே வந்தேன். தெரியாத மக்களுக்கு உதவி பண்ணணும். அதே மாதிரி அரசு அதிகாரிகள் மேக்சிமம் எங்கேயும் போனோம்னா நமக்கு கரெக்டான பதில் சொல்றது இல்லை. ஏன்னா நமக்கு வந்து அடிப்படை சட்டம் தெரியல. திரும்ப அவங்கள கேள்வி கேட்க முடியல. நம்ம கேள்வி கேட்டாதே அவங்க பதில் சொல்லுவாங்க. அது பதில் சொல்லணும்னா நம்ம அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காண்டி நம்ம லாயர் ஆகணும், போலீஸ் ஆகணும்லாம் ஒரு இது கிடையாது. சாதாரண மக்களும் தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய உரிமைகள், நம்ம சமுதாயத்துக்கான உரிமைகள், ஒரு ஊழல் இல்லாத சமுதாயத்தை எப்படி உருவாக்கணும், அந்த மாதிரி அனைத்துமே இந்த தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் மனு போட்டு நம்ம அதை வந்து நிறைவேற்றலாம். இதை வந்து நான் அதுக்காண்டி தான் கற்றுக்கிறதுக்காண்டி வந்தேன். என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாத்துக்கும் நமக்கு எடுத்து சொல்லி அதை எப்படி நம்ம தகவலாக வாங்கி அதை எப்படி நம்மளுடைய சமுதாயத்துக்கு எந்த அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போனோம், ஊழல் இல்லாத சமுதாயமாக கொண்டு போனோம்ன்றதா என்னுடைய நோக்கம். கிளாஸ் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கேரளாவில் இருந்த மாதிரி ஃபீலிங் இருக்கு. நான் கேரளாவை எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருக்கேன், ஒரு 16 ஸ்டேட்டுக்கும் போயிருக்கேன் என்னுடைய வேலை விஷயமா. அங்கே எப்படி சேமோ அதே சேமு தான். ஒரு தமிழ்நாட்டில் நத்தம்ன்ற ஒரு பகுதியில் அதே சேமில் தான் கேரளாவில் இருந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு 3 நாளும். எல்லாரும் கூட இருந்த நண்பர்கள் எல்லாமே எல்லாம் நம்மளுடைய சொந்த பந்தம் மாதிரி ஒரே நாளில் எல்லாம் பழகிட்டாங்க. எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம ஐயா ஹக்கீம் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கந்தன், சென்னையிலேருந்து வருகிறேன். நான் ஒரு பிரச்சனைக்காக தான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து பிரச்சனைக்கும் மீறின ஒரு சட்டங்கள்லாம் தெரிஞ்சிட்டேன். அதுக்கு முன்னாடி ஐயா ஹக்கீம் அவர்களுக்கும் விமல் மற்றும் நம்மளுடைய இந்த ஆர்டிஐ சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நம்மளுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரும்போது பிரச்சனை மட்டுமே மைண்டில் வச்சுன்னு இருக்கக்கூடாது. அதாவது இங்கே கற்றுக் கொடுக்குற மொத்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமானா பிரச்சனைக்கும் மேலே போயிட்டு இறங்குற விஷயத்த சால்வ் பண்ணிடலான்றது இந்த கிளாஸ் முழுசா உணர்த்திருச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே அட்மாஸ்பியர் சூப்பராக இருந்தது, மனசும் நிறைவாக இருக்கு, சாப்பாடும் தெளிவாக இருக்குது, நல்லா திருப்தியாக இருக்கு, நல்லா ஜாலியாகவும் இருந்தோம். கிளாஸுக்காகவே வந்த மாதிரி தெரியல, இது வந்து டூருக்காக வந்த மாதிரி இருக்குது. அதனால அந்த ஒரு விஷயத்த பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக அனைவருக்கும் நன்றியும் சொல்லிக்கிறேன். நான் வந்து இந்த சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு தாலுகா ஆபீஸுக்கு போயிட்டு நான் ஒரு லெட்டர் எழுதுனா கூட அது சாதாரணமாக தான் எழுதி அவங்கள வந்து எல்லா விஷயத்தையும் வாங்கிடுவேன். என்னையும் பொருட்படுத்தும் போது எனக்கு மேலே இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்னுடைய லேண்டையே கலவாணம் பண்ணிட்டாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் அதிகாரிகிட்ட கேட்கும்போது அவங்க வச்சுங்கிற ப்ரூஃபுக்கு ஏற்ற மாதிரி வேலை நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் தாங்க ப்ரூஃப் வச்சுன்னுக்கிறேன், அப்போ என்னையாங்க டீலில் விட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்டெப் எடுங்க அது நடக்கும் அப்படின்னாங்க. அப்போ வந்து ஸ்டெப் எடுக்கும்போது அது கேர்லெஸ் எடுக்கிறேன். அப்போ பணம் வந்து பேசும்போது நம்ம சாதாரணமாக போயிட்டு அந்த விஷயத்த செயல்படுத்த முடியல. அப்போ சட்டத்தை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த விஷயத்த வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்கும்போது நல்ல சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வந்து அதை பயன்படுத்தி அதை மீட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன். அதே சமயம் என்னுடைய இவ்வளோ தெளிவான ஒரு விஷயத்த புரிய வச்சதுக்கு அந்த ஆர்டிஐ ஹக்கீமானவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வந்த நோக்கம் உண்மையிலேயே திருப்திகரமா இருக்கு. காசு கொடுத்ததுக்கு இது போதுமானது இல்லை, அதுக்கும் மேலதான் நான் வந்து கத்து வச்சிருந்தேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவச்சந்திரன், நான் பொள்ளாச்சியிலேருந்து வரேன். இப்போ ஒரு சில பிரச்சனைகளுக்காக நான் ஆர்டிஐ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். ஆனால் நிறையா ஆன்லைனில் வருது, அது எதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை திரு ஹக்கீம் அவங்க அண்ணா அவங்க பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு
ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறோம். கஷ்டமில்ல, ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறோம். அந்த ரிஸ்க் எடுத்து வந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தியான ஏரியா, ஒரு மலைப்பாங்கான ஏரியா. ஸோ ஒரு சந்தோஷம், மன ரம்யம். ஸோ அதுக்கு மேலே இங்கே தங்குறதுக்கான வசதிகள் எல்லாமே நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சாப்பாடும் அதே மாதிரி தான். சாப்பாடும் பார்த்துட்டிங்கன்னா எல்லா வகையிலையும் திருப்தியாக இருந்துச்சு. நாங்கள் கொடுத்த பணத்துக்கும் அதிகமாக இவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் அதிகமாக எங்களுக்கு இருந்துச்சு. முதல்ல பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த பிரிவுகளே எதுவும் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த பிரிவுகள் என்னென்ன இருக்குது, இது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் 3 நாள் எனக்கு கிளாஸ் அவங்க சொல்லி 3 நாள் கிளாஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த 3 நாள் கிளாஸில் எந்தெந்த பிரிவின்படி நம்ம பிரச்சனைகளை நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ஈஸியாக நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஒரு அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் இல்லை அதுக்கு மேலே உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் எம்பி எம்எல்ஏ கிட்ட கொடுக்க வேண்டிய விஷயத்தையும் கூட நம்ம ஆர்டிஐ மூலமாக நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சிறப்பாக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா நான் இங்கே இருக்கிற எல்லாரும் இங்கே வந்திருக்கிற எல்லா உறுப்பினர்களும் எங்களுக்கு நல்லா க்ளோஸாக பழகி எங்களுக்கு ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான மன ரம்யம் எங்களுக்கு இந்த கிளாஸில் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி.